நன்றி எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து கருடா ஏரோஸ்பேஸோடைய மற்றொரு மைல்கல். இது 2015 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட ஒரு ஸ்டார்ட் அப். ஓகே, அந்த ஸ்டார்ட் அப் வந்து இன்னைக்கு 2000 crore வேல்யூவேஷனில் ஒரு கம்பெனியாக நடந்துட்டு வருது. இதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இது வந்து இப்போ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்க ஷோரூமில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி வந்து பிலோ 250 கிராம்ஸில் இருக்கிற ட்ரோன்ஸ். அது வந்து யார் வேணா வித்தவுட் லைசன்ஸ் யூ கேன் ஜஸ்ட் பர்ச்சேஸ் இட் அக்ராஸ் த கவுண்டர். அதை வாங்கி உங்களுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸுக்கு அதை யூஸ் பண்ணலாம். லைக் யூ கேன் யூஸ் இட் ஃபார் you can use it for photography, you can use it for videography, you can use it for various other technology. உங்களுக்கும் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிலோ 18 இயர்ஸ் 2 வீலரும் 4 வீலரும் வாங்குறதுக்கு பதிலாக இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உலகத்தை அவங்க வேற பார்வையில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. They will love nature, they will love the environment, and it is a beautiful skill set which we can do, and it can also be a way they can have a hobby. They can also commercialize by covering events through this individualaவே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ ஒரு பர்த்டே பார்ட்டியோ அவங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸையோ எல்லாத்தையுமே ட்ரோன் டெக்னாலஜியில் ஈஸியாக கவர் பண்ணலாம். இதுதான் வந்து த ப்ராடர் ஆஸ்பெக்ட். மக்களுக்கு வந்து இது வரைக்கும் ட்ரோன்ஸுங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான ஐட்டம். அது வந்து லைசன்ஸ் வாங்கணுமா, அது பறக்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்கணுமா, பறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து இந்த பிலோ 250 கிராம்ஸ் கீழே இருக்கிற கேட்டகரியில் கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் வி ஹவ் மேனுஃபேக்சர்ட் திஸ் ட்ரோன் அண்ட் வி ஹவ் லான்ச் இட். இது வந்து மிஸ்டர் தோனி தான், தோனியோடைய ப்ராடக்ட்டு. அவர் இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி எங்களுடைய இந்த ப்ராடக்ட்ல வந்து அவருடைய பங்கும் நிறைய இருக்குது. இதுல we are targeting இது ஃபர்ஸ்ட் ஷோரூம் இன் இந்தியா. இதே மாதிரி 300 ஷோரூம்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி திறக்க போறோம். இதை நாங்கள் டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் வந்து சில்ட்ரன் who would love to do this as a hobby, like photography, videography and other like this, or for that matter anybody, see even people who are middle aged or old. This could become one other hobby like painting, drawing, walking, anything. Videography and photography can be a different thing altogether. It's a different view. நம்மலாம் ஏரோப்ளேன்ல போகும்போது மேலேருந்து பார்க்கணுங்கிறது எல்லாருடைய மைண்ட் செட்டும் இருக்கும். ஸோ இந்த ட்ரோன்ஸில் நீங்கள் வந்து இட் இஸ் காட் அ சிப். நீங்கள் வந்து பறக்கும் போதே உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஹேண்ட் ஃபோன்லேயும் பார்க்கலாம். யூ கேன் வியூ இட். அங்கே பறக்கும்போதே நீங்கள் கீழே இருந்து ஃபோனில் யூ கேன் see it happening. ஸோ அந்த மாதிரி ஒரு சிப்பு வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ வித் தட் சிப் இட் வில் பி அ பியூட்டிஃபுல் திங். அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி லைக் அ லைப்ரரி. நீங்கள் லைப்ரரியில் போய் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு பதிலாக மேலே பறந்தீங்கன்னா ஒரு பறவையோடைய மைண்ட் செட் இருக்கும். இட் இஸ் ஆல் அன் ஈகிள்ஸ் ஐ வியூ. அதுதான் வந்து ட்ரோனுடைய இது. ஸோ இது வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் நிறைய ஷோரூம்ஸில் ஐ மீன் நீங்கள் பர்மா பஜார்லையோ அங்கேயோ இங்கேயோ போனீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். திஸ் இஸ் அன் அப்ரூவ்ட் ட்ரோன் ஃப்ரம் மேட் இன் இந்தியா. ஸோ யூ கேன் ஆல் பர்ச்சேஸ் இட்டுங்கிறது எங்களுடைய ஒப்பீனியன். செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து நைட் சர்வேலன்ஸ்க்கோ அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வி ஹவ் பீன் கிவிங் இட் டு ஆல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ ஒரு இன்ஸ்பெக்டரோ வந்து நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த ட்ரோனை பறந்து பார்த்தாருன்னா அந்த ரோடு ஃபுல்லாக டக்குன்னு கவர் பண்ணிட்டு அவருக்கு ஆன் ஃபோன்லேயே வந்து என்ன நடக்குதுங்கிற ஆக்டிவிட்டியை வந்து டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். நீங்கள் ஜீப்பில் போய் பறக்கிறத விட ஒரு நைட் பேட்ரோல் நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் பறந்து வச்சுட்டு அவர் ஃபோனில் பார்த்தாருன்னா இந்த என்டையர் ஏரியா ஆஃப் மயிலாப்பூரோ என்டையர் ஏரியா ஆஃப் wherever is the range, அந்த ரேஞ்சில் அவங்க பார்க்கலாம். ஸோ 4 பேட்ரோல் இருந்துச்சுன்னா within a matter of 5 or 10 minutes they can see the entire area which is under their jurisdiction. 85,000 rupees is the starting price, sir. Sir, இது வந்து with see நம்ம phone industry-யும் இதையும் கம்பேர் பண்ணுங்க சார். நம்ம ஃபோன் வந்து 1996 வரும்போது சீமென்ஸ் S4ன்னு ஒரு ஃபோன் வந்தது. அப்போத்துலேருந்து இப்போ ஃபோன் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கோ அது வந்து கிட்டத்தட்ட 1995 or 4 ஐ திங்க் இஃப் மை மெமரி சர்வ்ஸ் ரைட், 95லேருந்து 2025 வரைக்கும் ஆயிருக்கு, 30 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து வித் ஏஐ அண்ட் அதர் திங்ஸ் வந்து வித்தின் 10 years நாங்கள் ஐஐடியோடையும் டைஅப்பில் இருக்கோம், தஹால்னு ஒரு இஸ்ரேலி கம்பெனியோட டைஅப்பில் இருக்கோம்,
and the American company Lockheed Martin tie-up-ல இருக்கும். So இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட tie-up-ல இருக்கும்போது to transport lot of health related equipments, medicine, then loads like Dunzo Madri transportation of loads, all this will quickly happen, and I think 15 years or 20 years from now, I think we humans will be able to be traveling in a drone. Sir, agriculture and defense are the parts of this. So anything? We have been working with agriculture department, defense, highways. We have இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரோன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஹைவேஸ் வந்து இது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் எங்கே நிறைய நடக்குது ஆர் டிராஃபிக் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஹவ் பீன் டாக்கிங் வித் ஹைவேஸ். அதே மாதிரி வந்து ஆல் தி பவர் பிளான்ஸ் எல்லா பவர் பிளான்ஸுமே அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த கிரிட் எல்லாம் கட்டிட்டு அப்புறமா தான் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். த்ரூ ட்ரோன்ஸ் அண்ட் தெர்மல் இமேஜிங்கில் எவ்ரி தெர்மல் பிளான்ட்ஸையும் இன்ஸ்பெக்ஷன் மூலிமா அதில் இருக்க ட்ராபேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி தரோம். டேமில் வந்து அண்டர் வாட்டரில் போய் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சி தரோம். மெட்ரோ ரயில் கூட டைப்பில் இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து எவ்ரி 3 months ஸ்ட்ரெஸ் பண்ணோம். அந்த போகிற அந்த பிரிட்ஜஸில் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே ரிசர்ச் ஸ்டேஜ் சார். வை வி தாட் வி ஷுட் ஓப்பன் அ ஷோரூம் இஸ் தட் ஜென்ரல் பப்ளிக்கு இது ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிளாக இருந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தெர் இஸ் அ ஸ்டிக்மா அரவுண்ட் ட்ரோன்ஸ். அந்த ஸ்டிக்மாவை ரிமூவ் பண்ணோங்கிறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் வில் பி ஆன் டிஸ்பிளே. பட் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸோ எனி ட்ரோன் ஓவர் அண்ட் அபவுட் 250 grams அதுக்கு வந்து தெர் இஸ் அ ட்ரைனிங் as well as a license. So for medium category and smaller category we have trainings which is called as RPTO. We have the license to train small category drones and medium category drones. There is a training school. We have also tied up for an ME course for manufacturing and other things with Gujarat Fertilizers University. So and the university tie up பண்ணிட்டு we have started an ME program. Tamil Nadu வந்து we are tying up with Anna University. We are in talks with them to start a course on manufacturing of drones, servicing of drones, and manufacturing of spare parts. It's a nascent industry. நமக்கு எப்படி அம்பாசிடர் ஃபியட் மட்டும் 2 கார் மட்டும் இருந்தது, இப்போ ஒரு 25-30 இயர்ஸ்க்கு அப்புறமா எத்தனை கார் இருக்கு எத்தனை பைக் இருக்குன்னு தெரியல இல்லையா? அந்த மாதிரி இட்ஸ் a nascent industry. It will grow in the next 20 years. We are in a starting stage. Prime Minister வந்து all for the women agriculturists இது ஒரு தொழிலா அவங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக more than 75% அவங்களுக்கு ரிபேட் கொடுத்து ட்ரோன்ஸை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த விமென் அக்ரிகல்ச்சரிஸ்ட்டை நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ட்ரோன் சப்ளை பண்ணுறோம்.